गाइस மீன் குழம்பு எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. ஆயில் ஊத்திக்கலாம். இப்போ கடுகும் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்துடுச்சு. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மீன் குழம்பு மசாலா, பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதில் வதக்கி வச்சதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொதிக்கிற வரலாம் வெயிட் பண்ணிக்கலாம். மீன் வறுவலுக்கு இப்போ தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அளவு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அது மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு. இல்லைன்னா லெமன் சேர்த்துக்கலாம். பண்ணிங்களா ஊறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புல சுவையாக இருக்கும். குழம்பு கொதிச்சிட்டோன்னே போடுங்க. மாங்காய் கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து சீலா மீன் ஆட் பண்ணிக்கலாம். சீலா மீன் குழம்பு ரெடி. மீன் வறுக்க பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். மீன் ஆட் பண்ணிக்கலாம். வறுவல் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீன் குழம்பையும் மீன் வறுவல் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை गाइस.